கணம் நின்றுவிடும் போல் அமைதி சூழ்ந்திருக்கிறது. கைலாய மலையில் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அருகில் சக்தியின் வடிவமான பார்வதி தேவி. அந்த தருணம் தேவ உலகின் ஒழுங்கு, படைப்பின் சமநிலை, தர்மத்தின் தொடர்ச்சி அனைத்தும் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்த்து நிற்கின்றன. அந்த கணமே சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ஒளியுடன் ஒரு தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது. அந்த சக்தியே ஒரு மகரிஷியாக உருவெடுக்கிறது. அவரே தேவல மகரிஷி. பிறக்கும் போதே பூநூல் அணிந்தவராக, தெய்வீக அடையாளத்துடன், புனித நோக்கத்துடன் அவர் இந்த உலகில் தோன்றுகிறார். தேவல மகரிஷியின் பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. அது ஒரு பணிக்கான பிறப்பு. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும், தர்மத்தை காக்கும் சக்திகளுக்கும் ஆடை நெய்து வழங்கும் ஒரு தெய்வீக பணிக்காகவே அவர் பிறந்துள்ளார். இதுவரை அந்த பணியை சிவபெருமான் தானே செய்து வந்தார். ஆனால் தேவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. தேவை நாளுக்கு நாள் பெருகியது. அதனால் அந்த புனித பணியை தொடர்ந்து நிறைவேற்ற ஒரு தனி தெய்வீக உருவம் இந்த உலகிற்கு அளிக்கப்பட்டது. தேவல மகரிஷியின் பணி தெளிவாகிறது. நெசவுனையும் பணியிலோ அல்லது உமது குலத்திற்கு ஏதேனும் ஆபத்து வரும்போது அன்னை பராசக்தியை வணங்குங்கள். அவர் தொழிலையும் குலத்தையும் காக்கும் ஒரு அவதாரமாக வந்து காப்பாற்றுவாள் என சிவபெருமான் தேவல மகரிஷியிடம் கூறுகிறார். அதனை அடுத்து தேவல மகரிஷி ஆடை நெய்ய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுகிறது என சிவபெருமானிடம் கூறுகிறார். அது சாதாரண நூல் அல்ல, அது தெய்வீக நூல். அந்த நூல் இந்த பூமியில் இல்லை. அந்த நூல் இருக்கும் இடம் பார்க்கடல். அந்த நூலை பெறுவதற்காக தேவல மகரிஷி ஒரு தெய்வீக பயணத்தை தொடங்குகிறார். அது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது தர்மத்திற்கான பயணம், படைப்பின் சமநிலைக்கான பயணம், தேவாங்கர் சமுதாயத்தின் தெய்வீக வரலாறு தொடங்கும் பயணம். அவ்வாறு தேவல மகரிஷி பார்க்கடல் நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார். ஆனால் இந்த பயணம் எளிதானதாக இருக்கவில்லை. அது தேவாங்கர் குலத்தின் எதிர்காலத்தை, விதியை, தெய்வீக வரலாற்றை நிர்ணயிக்கப் போகும் பயணம். பயணத்தின் வழியில் தேவல மகரிஷியின் தெய்வீக ஒளி அரக்கர்களின் பார்வையில் படுகிறது. அவர் யார், எதற்காக பார்க்கடல் நோக்கிச் செல்கிறார் என்ற சந்தேகம் அவர்களிடையே எழுகிறது. அந்த சந்தேகமே ஒரு பெரும் சூழ்ச்சியாக மாறத் தொடங்குகிறது. பார்க்கடலில் மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கிறார். சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி, தெய்வீக நிசப்தம். அந்த அமைதிக்குள் தேவல மகரிஷி தன் புனித நோக்கத்துடன் அருகில் வந்து நிற்கிறார். சிவபெருமானின் அனுமதியுடனும் படைப்பின் ஒழுங்கை காக்கும் நோக்கத்துடனும் மகாவிஷ்ணு தன் நாபியில் மலர்ந்த தாமரையின் தண்டிலிருந்து உருவான புனித நூலை தேவல மகரிஷிக்கு அளிக்கிறார். அந்த நூல் சாதாரண நூல் அல்ல. அது நீதி, தர்மம், படைப்பின் சமநிலை. அந்த நொடியே தேவல மகரிஷியின் பணி மேலும் புனிதமாகிறது. ஆனால் இந்த நிகழ்வை தூரத்திலிருந்து அரக்கர்கள் கவனித்து விடுகிறார்கள். அந்த புனித நூல் அவர்கள் சதியின் இலக்காக மாறுகிறது. மாலை நேரம். இருள் மெதுவாக பூமியை மூடத் தொடங்குகிறது. பயணக் களைப்பில் தேவல மகரிஷி இரவு தங்க ஒரு இடம் தேடுகிறார். அந்த வேளையில் அரக்கர்கள் ஒரு மாய ஆசிரமத்தை உருவாக்குகிறார்கள். அது உண்மை போல தோன்றும், ஆனால் முற்றிலும் மாயையான ஒரு சூழ்ச்சி. எந்த சந்தேகமும் இன்றி தேவல மகரிஷி அந்த மாய ஆசிரமத்தில் தங்குகிறார். அடுத்த கணமே அமைதி சிதறுகிறது. அரக்கர்கள் தாக்குகிறார்கள். போராட்டம் நடக்கிறது. வாள்கள் மின்னுகின்றன. தேவல மகரிஷி தன் உயிரை காக்க போராடுகிறார். ஆனால் அரக்கர்கள் புனித நூலை அபகரிக்கிறார்கள். அந்த தருணம் உலகம் இருண்டது. பணி தடைப்பட்டது. தர்மம் சோதிக்கப்படுகிறது. என்ன செய்வது என்று அறியாமல் தேவல மகரிஷி அதிர்ச்சியில் உரைகிறார். அந்த நேரத்தில் சிவபெருமான் கூறிய ஒரே வார்த்தை அவரது நினைவில் ஒலிக்கிறது. நெசவுனையும் பணியிலோ அல்லது உமது குலத்திற்கு ஏதேனும் ஆபத்து வரும்போது அன்னை பராசக்தியை வணங்குங்கள்.
அவர் தொழிலையும் குலத்தையும் காக்கும் ஒரு அவதாரமாக வந்து காப்பாற்றுவாள். உடனே தேவல மகரிஷி, அம்மா பார்வதி, உன் மகனையும் நெசவுனையும் தொழிலையும் அரக்கர்கள் இடமிருந்து காப்பாற்று என பார்வதியை வணங்க, அந்த கணமே வானம் அதிர்கிறது, பூமி நடுங்குகிறது. தெய்வீக சக்தி அனைத்து திசைகளிலும் பரவ துவங்குகிறது. வைர கிரீடம் சூடி சிம்ம வாகனத்தில் அக்னி ஒளியுடன் சூடாம்பிகை அம்மன் அவதரிக்கிறாள். அவள் கருணையின் வடிவம் மட்டுமல்ல, கோபத்தின் வடிவமும் காவலின் வடிவமும். அன்னை தன் கையில் உள்ள வாளால் அரக்கர்களை வதம் செய்கிறாள். ஆனால் ஒரு தெய்வீக விதி செயல்படுகிறது. அரக்கர்களின் ரத்தம் பூமியை தொடுந்தால் பல மடங்கு அரக்கர்கள் உருவாகும் அபாயம். அதை உணர்ந்த அன்னை தன் வாகனமான சிங்கத்தை நோக்கி ஒரு தெய்வீக ஆணை செலுத்துகிறாள். சிங்கம் அன்னை வதம் செய்யும் அனைத்து அரக்கர்களின் இரத்தத்தையும் ஒரு சொட்டு கூட மீதமின்றி குடிக்கிறது. அரக்கர்கள் முழுமையாக அழிக்கப்படுகிறார்கள். தர்மம் மீண்டும் நிலை பெறுகிறது. போர் முடிந்ததும் தேவல மகரிஷி புனித நூலையும் தன் உயிரையும் அன்னை காப்பாற்றுகிறார். அந்த நாளிலிருந்து சூடாம்பிகை அம்மன் தேவலருக்கும் தேவாங்கர் குலத்திற்கும் என்றென்றும் காவல் தெய்வமாக திகழ்கிறாள். சிங்கம் ரத்தம் குடித்த தருணத்தில் 2 சொட்டு ரத்தம் அதன் காதருகில் ஒட்டுகிறது. அவை கீழே விழும்போது 2 அரக்கர்கள் உருவாகின்றனர். அவர்கள் அன்னையிடம் உயிர் பிச்சை கேட்கின்றனர். அன்னை அவர்களிடம் கருணை காட்டுகிறாள். அவர்களை அழிக்காமல் தன் காவலர்களாக ஏற்றுக்கொள்கிறாள். அதனால்தான் இன்றும் சூடாம்பிகை அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு முன்பாக வலதும் இடதும் 2 காவல் தெய்வங்கள் நின்று காவல் புரிகின்றன. அம்மன் வைர கிரீடம் சூடி வந்ததன் காரணமாக சூடாம்பிகை என்ற பெயர் வந்தது. நாளடைவில் சூடாம்பிகை சௌடாம்பிகையானது. பிறகு சௌடாம்பிகை சௌடேஸ்வரியாக மாறியது. காலம் மெதுவாக நகர்கிறது. அந்த தெய்வீக நிகழ்வுகளுக்கு பிறகு தேவாங்கர் குலத்தின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் உருவாகிறது. தேவல மகரிஷி தன் தேவாங்க குல மக்களை ஒன்று கூட அழைக்கிறார். அப்போது தேவாங்கர் குலம் அணிந்திருக்கும் பூநூலை மாற்ற வேண்டிய காலம் அருகில் வந்துள்ளது என்பதை அவர் உணர்த்துகிறார். அந்த பூநூல் சாதாரண அடையாளம் அல்ல. அது காயத்ரி தேவியின் இருப்பை தன்னுள் கொண்ட புனித நூல். ஒவ்வொரு ஆடையையும் நெய்யும் போது அந்த பூநூலை தொட்டு வணங்கினால் நெய்த ஆடை சிறப்பாகும் என்ற தெய்வீக நம்பிக்கை குலத்திற்குள் நிலவுகிறது. எந்த புதிய செயலும் காயத்ரி தேவியை வணங்கி தொடங்கினால் அந்த செயல் சிறக்கும் என்ற நம்பிக்கையும் அவர்களின் வாழ்வில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் இந்த பூநூல் மாற்றத்தை நிறைவேற்ற வேண்டுமெனில் யாகம் வளர்த்தும் வேத மந்திரங்கள் கூறியும் ஆலயத்தில் தான் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மை முன்னே நிற்கிறது. அந்த நேரத்தில் தேவாங்கர் குலத்திடம் ஒரு ஆலயம் இல்லை. அதனால் முதலில் சிவனுக்கும் சௌடேஸ்வரி அம்மனுக்கும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற முடிவு ஒருமனதாக எடுக்கப்படுகிறது. தேவல மகரிஷி அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு சிவனையும் சௌடேஸ்வரி அம்மனையும் சந்திக்க செல்கிறார். தங்கள் பிறப்புக்கு காரணமான சிவனுக்கும் தாங்கள் அன்றாட நெசவுனையே நூல் தரும் காரணமாக விஷ்ணுவுக்கும் தங்களை காத்த அன்னைக்கும் ஒரே ஆலயமாக ஒரே அடையாளமாக ஒரு தெய்வீக இல்லம் கட்ட வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோள் முன்வைக்கப்படுகிறது. அந்த ஆலயம் சிவனுக்கு விஷ்ணுவுக்கும் ஸ்ரீராமலிங்கர் என்ற ஒற்றை நாமத்திலும் அன்னைக்கு சௌடேஸ்வரி என்ற பெயரிலும் இரண்டும் இணைந்து ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி என்ற ஒரே ஆலயமாக உருவாக வேண்டும் என்ற தெய்வீக எண்ணம். சிவனும் பார்வதியும் அந்த வேண்டுகோளுக்கு அனுமதியளிக்கிறார்கள். ஆலயம் கட்டப்படுகிறது. நாட்கள் கடக்கின்றன. மாதங்கள் நகர்கின்றன. திருவிழா நாள் அருகில் வருகிறது. உறவினர்கள், குலமக்கள், ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடத் தொடங்குகிறார்கள். திருவிழா நாள் அருகில் வருகிறது. தேவல மகரிஷியும் தேவாங்கர் குல மக்களும் சிவனையும் சௌடேஸ்வரி அம்மனையும் அழைக்கிச் செல்கிறார்கள். அப்போது சிவன் ஒரு காரணத்தால் பின்னர் வருவதாக கூறுகிறார். அது சிவனின் திருவிளையாடலினின் திருவிளையாடல் என அவர்களுக்கு தெரியவில்லை. முதலில் அன்னையை அழைத்துச் செல்லும்படி சுட்டிக்காட்டப்படுகிறது. சௌடேஸ்வரி அம்மன் ஒரு சோதனையுடன் அவர்களுடன் வர ஒப்புக்கொள்கிறாள். அந்த சோதனை எளிமையானது போல தோன்றினாலும் மிகவும் கடினமானது. நான் வருகிறேன்,
என்னை மனம் மாற ஏற்றுக்கொண்டு என்னை முழுதும் நம்பி என் முன்னால் செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னை சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தால் அக்கணமே நான் நின்று விடுவேன். தங்களுடன் வரமாட்டேன் என அம்மன் கூறுகின்றார். பயணம் தொடங்குகிறது. தேவல மகரிஷியும் தேவாங்கர் குல மக்களும் முன்னே செல்கிறார்கள். அம்மன் பின் தொடர்ந்து வருகிறாள். அவள் வருவதை உணர்த்த அவளது காலில் அணிந்த கொலுசின் சத்தம் தொடர்ந்து கேட்கிறது. ஊருக்குச் செல்லும் வழியில் ஒரு நதியை அவர்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. அம்மன் நீரில் இறங்கியதும் கொலுசின் சத்தம் கேட்கவில்லை. அந்த நிமிடம் ஒரு சிறிய சந்தேகம் மனத்தில் புகுகிறது. அந்த சந்தேகமே ஒரு பெரும் தவறாக மாறுகிறது. தேவாங்கர் குல மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அந்த நொடியே அம்மன் ஆக்ரோஷமடைகிறாள். அவள் நதிக்குள் நின்று விடுகிறாள். அந்த தவறின் வலியை தேவல மகரிஷி ஆழமாக உணர்கிறார். நீருக்குள் கொலுசின் சத்தம் கேட்காது என்பது அவர்களுக்கு தெரியாமல் போன ஒரு மனித தவறு. அதற்காக அம்மனை சந்தேகித்த அந்த செயல் அவளை கோபமடைய செய்தது. சிவன் அந்த இடத்திற்கு வருகிறார். சிவனிடம் நடந்ததை அனைவரும் எடுத்து கூறுகின்றனர். சிவன் தேவர்களிடம், நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர வேண்டும். அந்த தவறுக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தாயும் தன் குழந்தை தண்டிக்கப்படும் போது மனம் உருகுவாள். பிறகு உங்களுடன் வருவார் என சொல்கிறார். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு தேவாங்கர் குல மக்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தாங்கள் செய்த தவறுக்கு தாங்களே தண்டனை ஏற்றுக்கொண்டால் அன்னையின் மனம் உருகும் என்ற நம்பிக்கை. அவர்கள் கைகளில் வாள், கண்களில் பயமில்லை. அங்கு நிற்கிறது பச்சாத்தாபம், பக்தி, அம்மன் மீது கொண்ட முழு நம்பிக்கை. ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். யாரும் பின்னடைவதில்லை. அடுத்த கணமே அவர்கள் தங்களுக்கு தாங்களே காயப்படுத்திக் கொண்டு அம்மனை அழைக்கின்றனர். ஆதிசௌடம்மா நீனு அத்திசாவர கொலனே ಆದರಸಿತ್ತವಳು ನೀನು ಹರಿದಾಸರಿಡದಲ್ಲಿ ಮೂಲೆತ್ತಿ ಪರುವಾಗ ಹಸಿರಾದಿಗಳು ಪಂದು ಮೋದ ಸಿಂಹವಾಗನ ತಲ್ಲಿ ಏರಿ ತಂಡೆತ್ತಿ ಪಂದು ಕೊಂದವಳು ನೀನು ಅಂಬಾ ಜಗದಂಬ ಹರಿಯೇ ಕೊಂಬ ನಂದ ಅಮ್ಮಂದ ನಯಕ್ಕಿನ್ನ ನಯಕ್ಕಿಡದಂಬ ಸಕಲ ಸರ್ಕುಡ ನಿಗದಂಬ ஸ்ரீ வீர சொடதம்பா. தாங்கள் உடலில் காயம் ஏற்படுத்த அந்த காயத்திலிருந்து ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அது நதியில் விழுகிறது. அந்த நொடியே நதியில் நின்ற அம்மனின் முகம் மாறுகிறது. ஆக்ரோஷம் கரைகிறது. கருணை மேலெழுகிறது. அம்மன் நதியிலிருந்து மெதுவாக வெளியே வருகிறாள். அவள் தங்கள் தவறரை உணர்ந்து தங்களுக்கு தாங்களே தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த பக்தியை ஏற்றுக்கொள்கிறாள். அம்மன் திருவிழாவுக்கு வர ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் ஒரு தீர்மானத்துடன். அவள் நிரந்தரமாக ஆலயத்தில் தங்க மாட்டாள். விழா நடைபெறும் நாட்களில் மட்டும் அவளை நதிக்கரையில் வந்து அழைக்க வேண்டும். விழா முடிந்ததும் மீண்டும் அவளை நதிக்கே அனுப்ப வேண்டும். அம்மன் வருகிறார். அம்மா ஊருக்குள்ள வந்துட்டா இனி சந்தோஷம்தான். அருள் மழை பொழிஞ்சுட்டா எங்க வாழ்வேதான். அம்மா ஊருக்குள்ள வந்துட்டா இனி சந்தோஷம்தான். சௌடேஸ்வரி தாயே வந்தா கொண்டாட்டம் தான். அம்மா அம்மா சௌடேஸ்வரி அம்மா ஊரே ஆடும் இன்றே அம்மா. அம்மா அம்மா ராமலிங்க அம்மா
அம்மா. ஜெய் ஜெய் அம்மா. சீரும் சிறப்புமாக கோலாகலமாக விழா முடிகிறது. மீண்டும் நதிக்கு அனுப்பப்படுகிறாள். இந்த வழக்கம், இந்த நம்பிக்கை, இந்த மரபு இன்று வரை தொடர்கிறது. தேவாங்கர் குலத்தின் வரலாறு ஒரு தொழிலின் கதை மட்டுமல்ல. அது நம்பிக்கை, தெய்வீகம், ஒற்றுமை, அடையாளம், தலைமுறை தலைமுறையாக உயிரோடு வாழும் ஒரு தெய்வீக வரலாறு. இது முடிவல்ல,